நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வ குழுவினுடைய தலைவர் தமிழ்ச்செல்வன் செல்வராஜ் பேசுகிறேன். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் ஒன்றியம் குட்டத்துப்பட்டி ஊராட்சி புளியராசுகாப்பட்டி ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த குளத்துக்குனுடைய பேர் சிக்கான் குளம். ஆனால் இந்த குளம் கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் பக்கம் இருக்கும் போல். ஆனால் இந்த குளத்தில் பூரா சீமைக்கருவேல மரங்கள் அடர்த்தியாகவும் அதிகமாகவும் இருக்கிறதால நீர்நிலை பகுதிகள் மிக அளவில் பாதிக்கப்படுது. எனவே இயந்திரம் மூலம், அதாவது ஜேசிபி இயந்திரம் மூலம் இக்குளத்தை தூர்வாரப்பட்டால் நீர்நிலைகளை பாதுகாக்கப்படலாம். அதே சமயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊராட்சிகளில் நாங்கள் சென்று பார்த்ததில் அதிகமான பனைமரங்கள் கொண்ட ஒரு ஊராட்சி இந்த குட்டத்துப்பட்டி ஊராட்சியும் சொல்லலாம். ஏனென்று சொன்னால், இந்த பழமையான ஒரு பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பகுதியாகவும், இப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குளத்தின் கரையோரங்களில் இருபுறங்களிலும் பனைமரங்கள் நிறைந்து இருப்பதால், எனவே இந்த பனைமரங்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும், இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இக்குளத்தை மீண்டும் பார்வையிடுகின்றோம். எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு இந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய இந்த சிக்கான் குளத்தை மிக அளவில் இருக்கக்கூடிய இந்த சீமை கருவேல மரங்களை வேரோடு அழிக்கப்பட்டால் இப்பகுதியில் மழைக்காலங்களில் தண்ணீர் நிரம்பப்படும் பட்சத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பயனடைவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு எங்கள் நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வ குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.